பண்றதுக்கு முன்னால என்ன ரிசல்ட் வேணுமோ அதை திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு கோலை செட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் வேணும், ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு வேணும், 10 லட்ச ரூபா வேணுமா, 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு கோலை செட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு உள்ள வாங்க. நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்களோ அதுல முழு கவனம் செலுத்தணும். உங்க கவனம் செதறவே கூடாது. உங்க கோல் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். உங்க கோல் என்ன சொல்றது, ரொம்ப சீப்பா கிடைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப வேல்யூபிளா இருக்கணும். அதுக்கான உங்களோட முயற்சி, உங்களோட போராட்டமும் வேற லெவல்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதுக்கான ஆக்ஷன் பிளான கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எழுதி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காமெடியா இருக்கு. ஆனா அதோட கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு. அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு வேர்டு. எந்த ஒரு விஷயமும் நம்ம பிளான் பண்ணி பண்ணா சூப்பரா நடக்கும். பிளான் பண்ணாம பண்ணோம்னா அது எங்கேயாவது கண்டிப்பா சொதவும். சோ உங்களோட கோலை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்க கோலை ஆக்ஷன் பிளான்ல கொண்டு வாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணா என் கோலை நான் அடைய முடியும் அப்படிங்கறதுல உங்களோட சிந்தனை கரெக்டா இருக்கணும். சோ என்ன பண்ணா அடைய முடியும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், யார்கிட்ட போகணும், என்ன கத்துக்கணும், அதை நான் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் நீங்க கான்பிடென்டா இருங்க. ஓகேங்களா? அப்பதான் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும், நம்ம சக்சஸ் ஆக முடியும். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெயிச்சவன் சொன்னாதான் கேட்கும். கண்டிப்பா அது 100% உண்மை. ஓகேங்களா? ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருக்கான்னு வைங்க, அவன் தோத்துக்கிட்டே இருக்கான்னா அவன் சொல்றது யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா 10 வாட்டி தோத்துட்டு ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டான்னு வைங்க, அவன் ஜெயிச்சுட்டான்ல, அவன் ஜெயிச்சதுக்காக அவன் என்ன சொல்றானோ அதை கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. சோ நம்மளோட கோலை செட் பண்ணுங்க, அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க, அதுக்கான இலக்கை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் காத்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th பாயிண்ட், நோ வாட் யூ வாண்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், நல்ல வீடு இருக்கா, சரி ஓகே வீடு இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன வேணும், நிறைய நகை இருக்கா, நகையும் இருக்கு, அப்போ வேற என்ன வேணும், அந்த மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. ஓகேங்களா? உங்களை நீங்களே கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை. நிறைய பேர் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறது தெரியாமயே கால போற போக்குல நானும் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் ஏனோ தோனோ வாழ்ற வாழ்க்கை எல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. நான் இதுக்காக தான் வாழறேன், நான் இதுக்காக தான் வாழ போறேன் அப்படிங்கறதுதான் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க யோசிங்க. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஃபுல் ஃபிளெட்ஜோட என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். அப்படியே இது எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து இந்த வேலைக்காகுமா, முடியாது இல்ல. சோ இன்னும் வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அதுக்காக அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்ன்றத திங்க் பண்ணணும். ஃபோக்கஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்துக்கான ஃபோக்கஸ் பண்ணணும். முழு மனசோட ஃபோக்கஸ் பண்ணணும். சும்மா ஏனோ தானோ அப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு டைம் லைனை கிரியேட் பண்ணுங்க, ஒரு அட்டவணைய உருவாக்குங்க. இந்த டைம்குள்ள நான் இதை முடிக்கணும், இந்த டைம்குள்ள நான் இதை செஞ்சே ஆகணும், அதுக்கான ஆக்ஷன்ல இறங்கணும். உங்க முன்னேற்றத்தை ரீசெக் பண்ணுங்க. ஓகேங்களா? பி இன்டென்ஷனல் அண்ட் கன்சிஸ்ட். உங்க முன்னேற்றத்தை ரீசெக் பண்ணுங்க. நாம போற வழி கரெக்டா, நான் பண்ற வேலை கரெக்டா, நான் இப்படியே போனேன்னா சக்சஸ் அடைவேனா, இல்ல எங்கேயாச்சும் பிளாக் ஆவேனா, எங்கேயாச்சும் தடுமாறுவேனா, எங்கேயாச்சும் ஸ்டக் ஆவேனா அப்படின்னு யோசிங்க. உங்க போற பாதை கரெக்டா, ஓகே சூப்பர், இன்னும் ஃபாஸ்டா போக. எங்கேயாவது நீங்க தப்பா வழி மாறுறீங்களா, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்னு பார்த்து நான் போற பாதை தப்பா இருக்கு, எங்கேயோ தடுமாறுது, இந்த வழி நான் போக கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, உங்களை நீங்களே ரீசெக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. அது உங்க எல்லா விஷயத்தையும் உங்களை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பாதையை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணணும். முழு கவனத்திலயும் அதை செலுத்தணும், தடுமாறக்கூடாது. ஓகேங்களா? இலக்கு, உங்களுக்குன்னு இலக்கு இருக்கு, ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணுங்க. இந்த இலக்கை நோக்கி நான் ஓடணும், அந்த இலக்கை நான் அடையணும். உங்க பயணம் அதை நோக்கிதான் இருக்கணுமே தவிர மத்த எந்த விஷயத்துக்கும் மைண்ட் அலப்பாயவே கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயம்
விஷயம் டிசைட் பண்ணிட்டீங்களா, இதைதான் நான் பண்ணணும், அதை தவிர்த்து வேற எங்கேயும் நான் வந்து என் மைண்ட வந்து தடுமாற விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒருநிலைப்படுத்தணும். வேற எது மேலயும் உங்க கவனத்தை செதறக்கூடாது. ஓகேங்களா? உங்களோட பயணம் வந்து ஒரு உறுதியா இருக்கணும், சீரா இருக்கணும். எப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு குட் ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுலயா இருக்கட்டும், 4 பேர்கிட்ட பேசுறதுலயா இருக்கட்டும், ஒரு குட் ஆட்டிடியூட் இருக்கணும். மனுஷன் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ஒரு பொருள் கிட்டயா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும், ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கணும். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா என்னால முடியும், நான் பண்ணுவேன், நான் செய்வேன். ஒரு பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கொடுத்தா நீங்க வந்து என்ன பண்ணணும், மிங்கிள் ஆகணும். ஒரு நெகட்டிவ் பீப்புள் கிட்ட நீங்க மிங்கிள் ஆகவே கூடாது. அவங்களெல்லாம் அப்படியே தூரமா ஒதுக்கி வச்சுட்டு யாரெல்லாம் பாசிட்டிவா இருக்காங்களோ, உங்களால முடியும் முடியும்னு யாரு சொல்றாங்களோ அவங்க கூடவே இருக்கணும். யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அவங்க எந்த வழியில போய் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிய வரும். அந்த பாயிண்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? பிலீவ் இன் யுவர் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்.